வெல்கம் டு சியோன்ராக் தமிழ். இன்றைக்கி நம்ம ஒரு ஏலைன் குர்த்தி எப்படி கட் பண்ணி தைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் 2 மீட்டர்ஸ் பிரிண்டட் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். க்ரீப் ஃபேப்ரிக் இது. ஒரு 1/2 மீட்டர் பிளைன் க்ரீப் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். இப்போது க்ரீப் ஃபேப்ரிக்கில் நம்ம பாடி பார்ட் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்கர்ட் பார்ட்டை இந்த பிரிண்டட் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாடி பார்ட்டுக்கு எப்படி ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபேப்ரிக்கை 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட்டு பாடி பார்ட்டோட லென்த் மார்க் பண்ணிடலாம். 15 இன்ச் லென்த் தேவை. ப்ளஸ் 1 இன்ச் தையலுக்காக ஆட் பண்ணி 16 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். 16 இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஷோல்டர் மெஷர்மெண்ட் 7.5 இன்ச்சஸ் தான் நம்மளோட ஷோல்டர் லென்த்து. ஹாஃப் ஆஃப் தி ஷோல்டர் லென்த்து 7.5 இன்ச்சஸ். அதோட ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ்க்காக சேர்த்துக்கலாம். ஸோ 8 இன்ச்சஸ் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல் லென்த் நமக்கு 7.5 இன்ச்சஸ் ப்ளஸ் சீம் அலவன்ஸ்க்காக ஒரு 1/2 இன்ச் சேர்த்து இங்கேயும் நம்ம 8 இன்ச்சஸ் மார்க் பண்ணிடலாம். அப்பர் பாடி மெஷர்மெண்ட் நமக்கு 9.25 இன்ச் அதை மார்க் பண்ணிடலாம். ரிமைனிங் இருக்கிறத சீம் அலவன்ஸ்க்கு விட்டுடலாம். வெய்ஸ்ட் லைன் மெஷர்மெண்ட் 8.5 இன்ச் நமக்கு. ஸோ 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். 8.5 இன்ச்சஸ். ஸோ ரிமைனிங் இருக்கிறத சீம் அலவன்ஸ்க்கு விட்டுடலாம். இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணிடலாம். ஆர்ம் ஹோல் கர்வ் வரைஞ்சிடலாம். அடுத்து ஃப்ரெஞ்ச் கர்வ் இருந்தால் நீங்கள் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் வரைகிறப்போ உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப் கிடைக்கும். நான் டார்க்கன் பண்ணிவிட்டு லைனை. இப்போது இந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நெக்லைன் நம்ம கிளாத் கொடுத்தோ இல்லை கேன்வாஷ் கொடுத்தோ திருப்புறப்ப கட் பண்ணிக்கிட்டால் போதும். சீம் அலவன்ஸ்க்காக ரிமைனிங் ஃபேப்ரிக்கை விட்டனால நான் இங்கே கட் பண்ணலை. ஸோ நம்ம பாடி பார்ட் கட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்கர்ட் பார்ட் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி கிளாத்தை ஃபோல்ட் பண்ணி போட்டாச்சு. இப்போது நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நமக்கு 33 இன்ச்சஸ் லென்த்து தேவை. நான் இதில் சீம் அலவன்ஸையும் இன்க்ளூட் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ 33 இன்ச்சஸ் லென்த்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த மார்க் பண்ண லைனில் நம்ம பாடி பார்ட்டை வச்சு வேஸ்ட் லைன் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிடலாம். உங்களோட பாடி பார்ட்டை கட் பண்ண பீஸை அப்படியே எடுத்து இந்த வேஸ்ட் லைனில் வச்சு மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த அளவுக்கு நமக்கு வேஸ்ட் லைன் மெஷர்மெண்ட் இருந்தால் போதும். இந்த பாயிண்ட்லேருந்து ஃபேப்ரிக்கோட எண்டு பாயிண்ட் வரைக்கும்
நம்ம ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடலாம். ஸ்ட்ரைட் லைன் நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாட்டம் லைனில் ஒரு 2 இன்ச்சஸ்க்கு ஒரு மார்க் கொடுத்து ஒரு கர்வ் ஷேப் வரைஞ்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வியர் பண்ணுறப்போ ஷேப் கரெக்டாக கிடைக்கும். இல்லைன்னா சைடில் ஃபேப்ரிக்கை வந்து தொங்குற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்படி ஒரு ஷேப் கொடுத்து நம்ம ரவுண்ட் ஷேப் மாதிரி மார்க் பண்ணிக்கணும். இதோட நம்ம ஸ்கர்ட் பார்ட்டோட மார்க்கிங் ஓவர். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். ரிமைனிங் இருக்க ஃபேப்ரிக்கை நம்ம 4 லேயர்ஸ் இருக்க மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணிடலாம். ஸ்லீவோட லென்த்து நமக்கு 6.5 இன்ச்சஸ் போதும். டாப் பாயிண்ட்லேருந்து ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட். ஆர்ம்ஹோல் கர்வ் டவுனுக்காக இது. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிடலாம். இந்த லைனில் 7.5 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணிடணும். இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கலாம். நம்ம கையோட சுற்றளவு 5.5 இன்ச், அதை மார்க் பண்ணிடலாம். ஒரு 2 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிடலாம். இப்போ இந்த லைனை இந்த பாயிண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த 2 பாயிண்ட்ஸ்லையும் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இங்கே நம்ம ஒரு கர்வ் ஷேப் கொடுத்துடலாம். ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கை டச் பண்ணி நம்ம கர்வ் ஷேப் வரைஞ்சிடலாம். இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஸ்லீவை கட் பண்ணியாச்சு. இதை ஓப்பன் பண்ணி ஒரு பக்கம் மட்டும் ஃப்ரண்ட் ஸ்லீவுக்காக ஒரு 1/2 இன்ச் டவுன்வர்ட்ஸ் மார்க் பண்ணி இதில் ஒரு கர்வ் ஷேப் கொடுத்து வெட்டி எடுத்துடலாம். இந்த கர்வ் ஷேப் கட் பண்ணி எடுத்தால் தான் நமக்கு ஃப்ரண்ட் சைட் ஃபிட்டிங் நல்லா வரும். இப்போ ஸ்லீவோட வேலை முடிஞ்சிடுச்சு. இப்போ எப்படி நம்ம குர்த்தியை ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாடி பார்ட்டோட ஃப்ரண்ட் சைடில் இந்த மாதிரி டிசைனுக்காக நான் பாட்டம் பார்ட்டோட ஃபேப்ரிக்கை கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபேப்ரிக் கட் பண்ணிட்டு இந்த ரா எட்ஜஸ்லாம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி சைட் லைனில் ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்கை நம்ம கிளாத் கொடுத்து திருப்பி எடுத்துக்கலாம். நம்ம பாடி பார்ட்டில் இந்த ஸ்கொயர் ஷேப் ஃபேப்ரிக்கை அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக் ஷேப்புக்கு கட் பண்ணி வச்ச பீஸை இந்த இடத்துல வச்சு அட்டாச் பண்ணி பின் பண்ணிடலாம். நீங்கள் பின் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபேப்ரிக் கலையாமல் இருக்கும்.
ஸோ பின் பண்ணிட்டு இப்போது இந்த நெக் ஷேப்லேயே நம்ம ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம். நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷேப்புக்கு நம்ம அப்படியே உள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இந்த நெக்லைன் ஷேப்பில் ஒரு சின்ன சின்ன நாச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களோட நெக்லைன் கரெக்டாக திரும்பும். இப்போது இந்த பீஸை நம்ம உள்பக்கமாக திருப்பிடலாம். உள்பக்கமாக திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டோட நெக்லைனையும் நம்ம ஒரு சின்ன பயஸ்டேப் கொடுத்து ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பேக் பார்ட்டோட நெக்லைனை மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். 3.5 inches நான் நெக் வித் வச்சுக்கிறேன். ஃப்ரண்ட் சைடுக்கு வச்ச போலையே ஒரு 2 inches டீப் வச்சுக்கிறேன். ரொம்ப க்ளோஸ்டு நெக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் இதில். ஸோ இந்த அளவுக்கு எனக்கு இருந்தால் போதும். ஸோ இதில் அப்படியே ரவுண்ட் ஷேப் மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிடலாம். இது போல் ஒரு பயோ ஸ்ட்ரிப்பை நம்ம பேக் நெக் லைனில் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் வச்சு ஒரு ஸ்டிச்சஸ் ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துகிட்டு அதை டர்ன் பண்ணி செகண்ட் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பேக் நெக்லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஷோல்டரையும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். 2 ஷோல்டரையும் ஷோல்டர் ரெண்டுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இப்போது ஸ்லீவ் பார்ட்டை ஜாயின் பண்ணிடலாம். இப்படி பண்ணிக்கோங்க. இந்த பிசிறு பக்கம் பேக் சைடு தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போது ஸ்லீவை நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இங்கேருந்து சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்டு வரைக்கும் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம 2 சைடுமே ஸ்லீவை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. ஸ்லீவோட அடிப்பாகத்தில் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க பிசிறு இல்லாமல். ஸோ இப்போ நம்மளோட பாடி பார்ட் ஓவர். நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் பார்ட்டை இதில் அட்டாச் பண்ணிடலாம். அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதோட சென்ட்ரு பாயிண்டில் ஒரு சின்ன நாச் கொடுத்துக்கோங்க. அதே போல் ஸ்கர்ட் பார்ட்டில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்து அதோட சென்ட்ரு பாயிண்ட்டையும் 2ஆக ஃபோல்ட் பண்ணி ஒரு சின்ன நாச் கொடுத்துக்கலாம். இப்போது இதோட சென்டர் நாச்சும் ஸ்கர்ட் பார்ட்டோட சென்டர் நாச்சும் மேட்ச் ஆகிற மாதிரி ஃபேப்ரிக்கை வச்சு சென்டர்லேருந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ரெண்டும் மிஸ் மேட்ச் ஆகாமல் இருக்கும். இப்போது 2 சைடுமே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இதே போல் பேக் பார்ட்டையும் அதோட ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பாடி பார்ட்டையும் ஸ்கர்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணியாச்சு. நான் டபுள் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்திருக்கேன். எப்பொழுதுமே வேஸ்ட் லைனையும் ஸ்லீவ் தைக்கிறப்பையும் நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டால் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போது பாட்டம் லைனை ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிடலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. பாட்டம் லைன் ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம சுடியோட சைட் லைன் ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம் ஸ்டிச் பண்ணி. குர்த்தியோட சைட் லைனையும் ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு.
நம்மளோட ஏலைன் குர்த்தி ரொம்ப ஈஸியாக அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. See you on Rock Tamil. Thanks for watching.